Hello guys, welcome to Sai Media Creation. இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா கொளத்தூரில் இருக்க பிளாட்டினம் ஆக்வா அண்ட் பேட்ஸ் இந்த ஷாப் தான் வந்திருக்கோம். இங்கே நிறைய பேட்ஸ்க்கு தேவையான ப்ராடக்ட்ஸ்லாம் இருக்குது. உள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. இப்போ நம்ம இந்த கடையோட ஓனர் திரு செந்தில்குமார் சார்கிட்ட தான் பேச போகிறோம். இவர்கிட்ட நம்ம நிறைய டீட்டெயில்ஸ் தெரிஞ்சு கேட்டுக்கலாம். ஹலோ சார். ஹலோ. ஸோ இந்த கடையை நீங்கள் எப்படி ஸ்டார்ட் பண்ணீங்க, எவ்வளோ ஸ்ட்ரகிள் ஃபேஸ் பண்ணீங்க, அண்ட் இந்த கடையில் என்னென்னலாம் ப்ராடக்ட்ஸ் இருக்குது அப்படின்றத பற்றி நீங்கள் கொஞ்சம் ஷேர் பண்ணிக்கோங்க சார். நான் ஆக்சுவலி அள்ளிக்குளம் காம்ப்ளெக்ஸ் மூர் மார்க்கெட்டில் தான் ஸ்டார்ட் பண்ணது முதல்ல. ஓகே சார். 98 அங்கே ஸ்டார்ட் பண்ணல. நான் இங்கே கொளத்தூர் வரையில் 2001 வந்துட்டேன். ஏன்னா அங்கே வந்து எனக்கு பிளேஸ் பத்தலை. சின்ன சின்ன கடை. நாங்கள் எல்லா ஊருக்கும் பார்சல் அனுப்புவோம் இல்லையா, அத்தரி ஃபிஷ்ஷு எல்லாமே ட்ரெயினில் புக் பண்ணி அனுப்புவோம். அதால் இங்கே வந்துட்டோம். இங்கே வந்து ஸ்டார்ட் பண்ணோம் முதல்ல ஓம்நாக் அக்வேரியம் சொல்லிட்டு. அதுக்கப்புறம் ஓம்நாக் அக்வேரியம், நெக்ஸ்ட்டு பிளாட்டினம் அக்வேரியம், காவேரி அக்வேரியம், இதெல்லாம் எங்கள் ஷாப்பு தான். இங்கே வந்து ஹோல்சேல் ரீட்டெயில் ரெண்டுமே சேல்ஸ் பண்ணுறோம். இப்போ சப்போஸ் யாராவது ஷாப் வைக்கணும்னு சொன்னாங்கன்னா அவங்க எந்த ஊராக இருந்தாலும் சரி, நாங்கள் ட்ரெயின்லேயோ ஃப்ளைட்லேயோ பஸ்லேயோ பார்சல் அனுப்பிச்சிடுவோம். அவங்க வந்து எங்களுக்கு ஜிபேலேயோ இல்லை அக்கௌண்ட்லேயோ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவாங்க. ஒரு கடைக்கு தேவையான A to Z எல்லாமே என்கிட்ட இருக்கு. அதாவது தொட்டி ஃபிஷ் டேங்க் செய்கிற கம்முலேருந்து ஃபில்டர், ஏர் பம்பு, ஃபிஷ் ஃபுட்டு, ட்ரைவர், எனி ஐட்டம்ஸ், லவ் பர்ட்ஸ் கேஜ், பிளான்டட் டேங்க் ஐட்டம்ஸ், வுட்டன் ராக் எல்லாமே. ஒரு கடையை வைக்கணும். இப்போ நீங்கள் ஒரு புது ஆள் ஒரு கோயம்புத்தூர் இருக்கீங்க, ஒரு கடை வைக்கணும் சார் எங்களுக்கு ஐடியா கேட்டிங்கன்னா உங்களுக்கு எல்லா A to Z எங்களுக்கு இருக்கு. எல்லாமே பண்ணிடலாம். நீங்கள் வெறும் கடை அட்வான்ஸ் மட்டும் தான் நீங்கள் பே பண்ண போகிறீங்க. மற்ற என்னென்ன வேணுமோ எல்லாமே என்னால் சப்ளை பண்ண முடியும். சரிங்களா? இதே தான் நான் 23 வருஷமாக இதான் பண்ணிட்டு இருக்கேன். இதில் இங்கே ரீட்டைல்ஸ் வர கஸ்டமர்ஸ் எங்களுக்கு ரீட்டைல்ஸ் கம்மி, ஹோல்சேல்ஸ் தான் அதிகம். கடைக்காரங்களை நம்பி தான் அங்கே இருக்கோம். இப்போ ஒரு ஷாப்பு வந்து லோக்கல் எல்லா இடத்துலையும் ஏரியாவில் இருக்காங்கன்னா அவங்களுக்கு தேவையான கலெக்ஷன்ஸ் எல்லாம் நம்ம கீழே வந்து வாங்கிட்டு போவாங்க. என் கடைன்னு இல்லை, இங்கே 500 கடை இருக்குது கொளத்தூரில். எல்லா கடைக்குமே இதான் சேல்ஸ். இதை வச்சு தான் எல்லாமே மூவ் பண்ணிட்டு இருக்கோம். சார், இப்போ இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் யார் இன்ஸ்பிரேஷனாக எடுத்தீங்க, இல்லை இந்த பிஸ்னஸ் எப்படி ஸ்டார்ட் பண்ணணும்னு உங்களுக்கு தோணுச்சு ஃபஸ்ட்டு? ஆக்சுவலி அக்யூரல் ஃபீல்டு வந்து நானாக வந்தது தான். நான் ஒர்க் பண்ணியிருந்தேன், கெமிக்கல் லைனில் ஒர்க் பண்ணியிருந்தேன். அந்த கெமிக்கல் லைன் வந்து எனக்கு செட் ஆகாமல் ரொம்ப உடம்பு வீக் ஆகிடுச்சு. அதால் வந்து அக்யூரல் ஃபீல்டு வந்து அதில் என்னோடய ஃப்ரெண்டு வந்து இதில் சாய் சார்னு ஒருத்தர் மேனேஜர், அவர் தான் என்னோட குரு. அந்த குரு வந்து ஆக்சுவலி இந்த அக்யூரல் ஃபீல்டு வந்து காமிச்சார். இங்கே வா, நான் எல்லாமே இது பண்ணிக்கிறேன், இந்த ஒர்க்கெல்லாம் நீ பார்த்து இது பண்ணிட்டு. இது ரொம்ப எங்கள் வீட்டில் போய் ஒர்க்கு அக்வேரியம் ஃபீல்டுன்னு அவங்க வந்து என்ன சொல்லிட்டாங்க, மீன் கடையெல்லாம் ஒரு கடையா, அதில் போய் என்ன நீ பிஸ்னஸ் பண்ணி என்ன சம்பாரிச்சிடுவேன், என்ன இது பண்ணுவேன், ஒரு மெக்கானிக்கோ இல்லை ஒரு இதோ கைத்தொழிலோ இருந்தால் நீ வேறு லெவலில் போகலாம், இதில் போய் என்ன நீ அப்படி சம்பாதிக்க போகிற அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. இல்லைம்மா, இது அக்வேரியம் ஃபீல்டு நல்ல ஃபீல்டு தான், நீ வந்து நான் வந்து போயிருக்கேன், எனக்கு தெரியும், இனி விருப்பத்துக்கு விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒர்க் பண்ண சதந்தியா இந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணுறேன். ஆக்சுவலி 97 ஒர்க் பண்ணேன். அதுக்கப்புறம் ஒரு 2-3 வருஷம் அங்கே ஒர்க் பண்ணேன். 2000 வந்து அள்ளிக்குளம் காம்ப்ளெக்ஸோட ஷாப் வந்துடுச்சு. அதுக்கப்புறம் வந்து அள்ளிக்குளம் காம்ப்ளெக்ஸில் ஷாப் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஓம்நாக் அக்வேரியம் சொல்லி அங்கே சின்னதாக ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸ்டார்ட் பண்ணி கொஞ்சம் கஸ்டமர்ஸ்லாம் ரெகுலராக இந்த அப்புறம் ட்ரெயினில் வந்து பார்சல் போடுறோம். விஜயவாடா எல்லா ஊருக்கும் ட்ரெயினில் பாக்ஸு பார்சல் போட்டு அனுப்புகிறோம் இல்லையா, அது மாதிரி எல்லாம் ரெகுலராக இது பண்ண பார்சல் அப்படியே ரெகுலராக இது பண்ணவே ரீட்டைல் ஹோல்சேல் பண்ணிகிட்டு இருக்கப்போ எனக்கு ஹோல்சேல் தான் ரொம்ப பிடிச்சிருந்தது. ரீட்டைலோட ஒரு கடைக்காரங்க வந்து நம்ம கீழே மொத்தமாக வாங்குவாங்க. அவங்களுக்கு ஒரு 3000 ஃபிஷ் வாங்கிட்டு போயிட்டு நம்ம அவங்களுக்கு போட்டோன்னா அந்த பார்சல் வந்து ட்ரெயினில் போட்டுறோம் இல்லையா, அவங்களுக்கு போயிடும். அவங்க அங்கே இது பண்ணி அவங்க ஷாப் ரீட்டைல் இது மாதிரி கடைங்க வச்சு அங்கே வந்து சேல்ஸ் பண்ணுறாங்க. இது மாதிரி போயிட்டே இருந்தப்போ அங்கே இடம் பத்தலை. அள்ளிக்குளம் காம்ப்ளெக்ஸில் எனக்கு சின்ன சின்ன கடையாக இருந்தது, பிளேஸ் பத்தலை. அப்போ எங்களுக்கு மெயின் எந்த ஏரியா பார்த்தா ரெட்டேரி கொளத்தூர். கொளத்தூரில் தான் 2 ஏரி பக்கத்தில் இருக்குது. தண்ணி ஊற்று நல்லா இருக்குது. ஃபிஷ்ஷு வந்து எங்கேயுமே சரி எல்லா இடத்துலையுமே இருக்குது. ஆனால் இந்த இடத்துல ப்ரீட் ஆகிற மாதிரி எங்கேயும் ப்ரீட் ஆகாது. அதே மாதிரி எங்களோட ஃபிஷ்ஷு ரெடி பண்ணுறவங்க ப்ரீடர்ஸ் எல்லாமே 99% இங்கே தான் இருக்காங்க. 1% வேணால் வேறு வெளியே இருக்கலாம், 99% இங்கே தான் இருக்காங்க. அப்போ எனக்கு எல்லாமே ஈஸியாக வந்தது. அதால் இங்கே ஷாப் முதல்ல ஸ்டார்ட் பண்ணேன். நார்த் மாடல் ஸ்ட்ரீட்டில் தான் முதல்ல ஸ்டார்ட் பண்ணேன்.
இங்கே தான் இன்னும் இங்கே தான் இருக்கேன். ஓகே ஓகே சார். அண்ட் வந்து இப்போ இந்த பிஸ்னஸ் நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது வந்து நிறைய பேர் நிறைய விஷயம் பேசியிருப்பாங்க. இவனுக்கு உங்களுக்குலாம் எதுக்குப்பா இந்த பிஸ்னஸ் நீ ஸ்டார்ட் பண்ணுற அப்படின்னு நீங்கள் நிறைய நெகட்டிவ் கமெண்ட்ஸ்லாம் நீங்கள் ரீச் பண்ணியிருப்பீங்க. ஸோ அவங்களெல்லாம் எப்படி நீங்கள் வந்துட்டு இக்னோர் பண்ணிவிட்டு எப்படி இந்த பிஸ்னஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிருந்தீங்க? அதே சொன்னாங்க, அதான் சொன்னேன் இல்லையா, அம்மாவே வந்து போவேணா அப்படின்னாங்க. நான் சொன்னேன், அம்மா வந்து டிஃபன் கடை தான் வச்சுருந்தாங்க. நீ ஒரு நாளைக்கு எவ்வளோ சம்பளம் இது உன்னோட கடையில் சம்பாதிப்பேன், இன்னும் டோட்டலாக ஒரு 500 ரூபாய்க்கு வியாபாரம் பண்ணுவேன். நீ கடைக்கு வந்துடு, உனக்கு வந்து நீ சேல்ஸ் வியாபாரம்லாம் பார்த்தீங்கன்னா நீ ஒரு நாளைக்கு 800 ரூபா வந்து இது பண்ணலாம். நீ காலைல 4 மணி நேரம் நைட்டு வந்து உழைக்கணும், இதெல்லாம் தேவையில்லை. 10 மணிக்கு வந்தியா நைட்டு 7 மணிக்கு நம்ம வியாபாரம் முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மாவை கூப்பிட்டு லாஸ்ட்டில் பார்த்தா மோர் மார்க்கெட்டில் அந்த ஷாப் அவங்க தான் லாஸ்ட் வரையும் மெயின்டைன் பண்ணாங்க. நான் வந்து அவங்களுக்கு கொடுத்துட்டு இங்கே குளத்தூர் வந்துட்டேன். அவங்க வேண்டாம் என்னவங்க லாஸ்ட்டு அவங்க வந்து செட்டில் ஆகி அங்கேயே ஃபேமஸ் ஆகிட்டாங்க. ஓகே, அம்மா கடைன்னு சொல்லிட்டு நிறைய பேர் வாங்க ஆரம்பித்தாங்க, இது பண்ணாங்க. சுற்றி இருந்தவங்க எங்கள் அங்கிள்லாம் சொன்னாங்க, இதெல்லாம் ஒரு ஃபீல்டா அப்படின்ற மாதிரி. அது உள்ளே வந்தால் தான் தெரியும் அந்த ஃபீல்டை பற்றி. இதில் இருக்கிறது மொத்தம் 1000 வெரைட்டி எவ்வளோ இருக்குது. இன்னும் வந்து இம்போர்ட் குட்ஸ் எல்லாமே இருக்குது. அசரிஸு, லைஃப் ஃபிஷ்ஷு, மீன்னா எல்லாரும் மீன் மட்டும் தான் தெரிஞ்சுக்கிறாங்க. ஓகே சார். எவ்வளோ குடும்பம் உழைக்குது. கண்ணாடியில் ஆரம்பித்து ஸ்டாண்டு, தொட்டி, டாப்பு, லைட்டு, அசரிஸு, சைனாலேருந்து பாதி கண்டையில் வந்தாலும் நம்ம பாதி கண்டையை நம்ம ரெடி பண்ணுறோம் எல்லாமே. சரிங்களா? A to Z எல்லாமே நம்ம நிறைய பேர் சொல்கிறவங்களாம் வந்து இல்லை, உள்ளே வந்தாலும் அந்த ஃபீல்டு வந்து இதுன்னு தெரியும். சார், இப்போ இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னா என்ன ஒரு 5 லட்ச ரூபா இருந்தால் ஸ்டார்ட் பண்ணலாமா? எவ்வளோ தேவைப்படும் ஒரு முதலீடு இந்த பிஸ்னஸ்க்கு? நான் ஸ்டார்டிங் பண்ண ரேஞ்ச் வந்து வெறும் 30,000 தான். வெறும் 30,000 தான் உள்ளே எடுத்துகிட்டு வந்தேன். மோர் மார்க்கெட்டில் ஸ்டார்ட் பண்ணப்போ 30,000 20,000 அட்வான்ஸே போயிடுச்சு. 10,000ல் சுற்றி மர ரேக் அடிக்கிறதுக்கு ஒரு 3,000, கூலி ஒரு 2000, 25 ரூபா போயிடுச்சு. அதுக்கப்புறம் ஃபிஷ் டேங்க் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மெயின்னா தேவை கடைக்கு அட்வான்ஸு, அதுக்கப்புறம் சுற்றி மர ரேக்கு, ஃபிஷ் டேங்க்கு, அதுக்கப்புறம் உள்ளே வந்து செட்டிங்ஸு, ஃபில்டர், ஏர் பம்பு, அந்த அசரிஸ், இது எல்லாமே நம்ம ஒன்று இது பண்ணிக்கலாம். சும்மா இப்போதைக்கு இங்கே சென்னையில் பண்ணோன்னா அட்வான்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 1 லட்ச ரூபா 2 லட்ச ரூபா போயிடும். போடுற ஒன்று அதனால தான் இவ்வளோ கம்மியாக கொடுக்க முடியும். 1 லட்ச ரூபா இருந்தால் பக்காவாக பண்ணலாம். இப்போ சுற்றி ரேக்கு ப்ளஸ் ஃபிஷ் டேங்க்கு, அதுக்கப்புறம் உள்ளே வந்து நம்ம அசரிஸ்லாம் செட் பண்ணுவோம். இதுக்கப்புறம் சேல்ஸ் பண்ணுறதுல இதெல்லாம் என்ன முக்கியம்னா, வியாபாரம் பண்ணுறவங்க மெயின் முக்கியம். ஒரு கஸ்டமர் வந்து வந்தோடனே இதெல்லாம் பார்த்து வாங்கி போயிட மாட்டாங்க. அவங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணணும், மீன் தொட்டினா எப்படி வைக்கணும், என்னென்ன பண்ணணும், இது எத்தனை நாளில் மெயின்டைன் பண்ணலாம், க்ளீனிங் மெத்தட் இப்படி, இதெல்லாம் நம்ம சொல்கிறத வச்சு அவங்க வாங்கி போயிடுவாங்க. யார் ஒருத்தருமே வந்து இது நல்லா இருக்குது கொடுங்க அப்படின்ற வாங்கி போகிற மாதிரி அந்த பொருள் கிடையாது. இருக்கும், அது மாதிரி பொருளுங்க இருக்கும். ஆனால் ஒரு ஃபிஷ் டேங்க்குன்னு நம்ம ரெடி பண்ணுறப்போ அதுக்கு தேவையான என்ன உபகரணங்கள் என்னென்ன தேவை, என்னென்ன அதுக்கு இது, அதெல்லாம் நம்ம சொன்னால் தான் அவங்க புரிஞ்சுப்பாங்க. அதுக்கு தேவையான ஸ்டோன்ஸ், மோட்ரு, ஃபில்ட்ரு, ஏர் பம்பு, லைட்டிங், பின்னாடி சீனரி, உள்ள செட்டிங், செடி, இதெல்லாம் A to Z அதை செட் பண்ணி காமிக்கணும், நம்ம எடுத்து சொல்லணும். ஓகே ஓகேங்க சார். நம்ம ஒரு சேல்ஸ்மேன்றவன் அதில் பக்காவாக இருந்தானா பக்காவாக. சார், நம்ம இப்போ பார்த்த உங்களோட 3 கடையிலுமே வந்து ஃபாண்டன் வந்து நிறைய இருந்துச்சு, ரொம்ப க்யூட்டாக. ஸோ உங்களோட கடையில் வந்து யூனிக்காக என்னென்ன ப்ராடக்ட்ஸ் இருக்குது அப்படின்றத சொல்ல முடியுமா? இந்த ஃபவுண்டன்லாம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைம் இந்த மார்க்கெட்டில் யாருமே எடுத்து வரல. ஃபஸ்ட்டு நான் தான் கொண்டு வந்தேன். அதுக்கப்புறம் 2 பேர் கொண்டு வந்துட்டாங்க. இது நல்லாயிருக்கும். இது இந்த சாமி புத்தா வரும், விநாயகர் வரும், சிவன் வரும், இதெல்லாமே நேச்சுரலாக அந்த மாதிரி இதெல்லாம் வரும். இதெல்லாம் வந்து நான் கொண்டு வந்தது தான். ஆக்சுவலி சைனாலேருந்து வர்றது தான். இன்னும் டீலர்லேயே நான் வாங்குறது. இதை தவிர நம்ம கீழே எல்லாமே இருக்குது. இம்போர்ட் ஃபிஷ் டேங்க்கு, நார்மல் ஃபிஷ் டேங்க்கு, அதுக்கு தேவையான டாப்பு. நீங்கள் இப்போ டேங்க் ஒரு சைஸ் அன்சைஸு, இப்போ அதுக்கு ஸ்டாண்ட் டாப் கிடைக்காது. நீங்கள் ஆனால் எங்கே சொன்னீங்கன்னா நான் செஞ்சு தந்துடுவேன். அது ஸ்டாண்டர்ட் ஃபிஷ் டேங்கோட ஸ்டாண்டர்ட் இருந்தாலும் டாப்பாக இருந்தாலும் சரி 3 days டைம் கேட்பேன், நானே செஞ்சு தந்துடுவேன். ஃபிஷ் டேங்க் டாப்பு ப்ளஸ் ஃபிஷ் ஃபுட்டு A to Z. நீங்கள் 5 ரூபாவில் ஆரம்பித்து 5000 ரூபா தான் எங்களுக்கு ஃபிஷ் ஃபுட்டு. ஆப்டிமம் கம்பெனி, எந்த கம்பெனி ஃபுட் கேட்டிங்கனாலும் எங்களுக்கு ஃபிஷ் ஃபுட்டு, டேங்க்ஸ், டாய்ஸு, பிளான்ட்ஸு, இதெல்லாம் வந்து பிளான்டட் டேங்க்ஸ். இதெல்லாம் வந்து கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும். நம்ம நார்மல் டேங்க் யூஸ் பண்ணுற மாதிரி கிடையாது. இந்த சாயில் போட்டு இந்த லைட்டு, இதுக்கு ஃபேன், இந்த கேனிஸ்டர் ஃபில்ட்ரு, இது எல்லாமே A to Z பண்ணிங்கன்னா தான் பக்காவாக மெயின்டைன் பண்ண முடியும். டாய்ஸு எல்லாமே இருக்குது. ஃபிஷ் ஃபுட்டு, ஏர் பம்பு, தண்ணி உள்ள ஃபில்டரு, மேலே டாப்பு, லைட்டு, ஃபிஷ் டேங்க்கு, A to Z எனக்கு எல்லாமே ஹோல்சேல் இருக்குது. இப்போ நீங்கள் ஒரு கடை வைக்கிறீங்கன்னா எல்லாமே எங்களால் சப்ளை பண்ண முடியும். ஓகே சார். கடையில் மெயின் என்ன தேவை, தொட்டி தேவை, மேலே மூடி தேவை, நீங்கள் சேல்ஸ் பண்ணுறதுக்கும் தேவை, உங்கள் ஓன் யூஸ்க்கும் தேவை. எனக்கு எல்லா ஐட்டம்ஸுமே இருக்குது. நீங்கள் ஷாப் வைக்கிறீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே வந்து
சென்னை சிட்டியில் இருந்தால் கண்டிப்பாக நாங்களே வந்து செட் பண்ணி தருவோம். இப்போ வெளியே தான் இருந்தால் உங்களுக்கு எல்லா மெத்தடும் இங்கே வந்தீங்கன்னா எல்லாம் காமிச்சிடுவோம். இது நீங்கள் அதே மாதிரி அங்கே மெயின்டைன் பண்ணுங்க, அவ்வளோதான், வேறு ஒன்று. இப்போது ஸ்டார்டிங் ஸ்டேஜில் வந்து உங்கள் அம்மாவே இந்த தொழில் வந்து பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லி அப்போஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ நீங்கள் வந்து இப்போ ஒரு முதலாளியாக இருக்கீங்க. இப்போ நீங்கள் போய் பழைய செந்திலுக்கு ஏதாவது சொல்லணுன்னா நீங்கள் என்ன சொல்ல விரும்புவீங்க? துணிஞ்சு இன்றைக்கி வந்ததால் தான் நம்ம வந்து இந்த அளவுக்கு வந்திருக்கோம். ஒரு 3-4 கடை வச்சிட்டோம். ப்ளஸ் வந்து கொளத்தூரில் ஒரு 2-2 இடம் வாங்கி சொந்த வீடெலாம் வாங்கி செட்டில் ஆகிருக்கோம். சப்போஸ் அதே மாதிரி நான் ஒர்க் பண்ணினே இருந்தேன்னா இந்நேரம் நான் 800 சம்பளம் வாங்கியிருந்தேன். நான் ஒரு 10,000-5,000 சம்பளம் வாங்கிப்பேன். இந்த அளவுக்கு வந்திருக்க மாட்டேன். ஓகே சார். துணிஞ்சு நான் இறங்கினேன். என்னால் முடியும், கண்டிப்பாக எனக்கு படிக்கணும்னு வந்து இன்ட்ரெஸ்ட் ஒரு பக்கம் இருந்தது, படிப்பெல்லாம் இருக்குது. இருந்தாலும் எனக்கு அப்பத்துலேருந்து அந்த பிஸ்னஸ் மைண்ட் தான். பணம் சம்பாதிக்கணும், சொந்த காலில் நிற்கணும். வண்ணாரப்பேட்டில் வந்து கூட இருந்தவங்களாம் பார்த்தோம், அவ்வளோ கஷ்டப்பட்டாங்க. என் கூட என் வயசு பசங்கள்லாம் அப்பயே கல்யாணம் அவங்க குழந்தை போய்ட்டு அவங்களோட பால் செலவு கூட இல்லாமல் வந்து செந்தில் ஒரு 100 ரூபா கொடு, 200 ரூபா கொடு, அந்த நிலமெல்லாம் வரவே கூடாது. சொந்த காலில் சொந்த வீடு வாங்கிட்டு அப்புறம் தான் கல்யாணம் பண்ணணுன்ற ஐடியாவில் தான் இருந்தேன். அதே மாதிரி கரெக்டாக ஒர்க் பண்ணேன், கடை வச்சேன். அதே மாதிரி கொளத்தூரில் 2 இடத்துல அரை கிலோ இடம் வாங்கினேன். வீடெல்லாம் கட்டி செட்டில் அதுக்கப்புறம் தான் நான் மேரேஜ் பண்ணேன். அப்புறம் எல்லாமே எங்கள் அம்மா என் கூட வந்து எல்லாமே அவங்க தனியாக இது பண்ணாங்க. நீ அப்படி கஷ்டப்படுற, நீ வாமா சொல்லிட்டு அவங்களே இது பண்ணேன். என் ஒய்ஃப் வந்தாங்க. என் ஒய்ஃப்க்கும் வந்து ஃபீல் கற்றுக் கொடுத்தேன். நானே இல்லைனாலும் என் ஒய்ஃபே எங்கள் கடையை நடத்துகிற அளவுக்கு, எங்கள் அம்மா நடத்துகிற அளவுக்கு எல்லாரையும் ஸ்டாண்டர்ட் பண்ணேன். நான் ஒருத்தந்தான் கிடையாது. நான் இல்லைனாலும் நான் சப்போஸ் வெளியூர் எங்கன்னா போயிருக்கேன், நான் அப்பப்போ எக்ஸிபிஷன்லாம் பண்ணுவேன். இன்றைக்கி கூட என்னால் வந்து உட்காருன்னா என்னால் உட்கார முடியாது. எங்கள் ஒய்ஃப்லாம் சொல்கிறது என்ன, கரெக்டாக உட்காந்து கரெக்டாக ஷாப் வந்து ஒரு ஓனர் வந்து எல்லாம் பண்ணுன்றாங்க. ஒரு 10 நிமிஷம் உட்கார முடியாது, அதுக்கு மேலே உட்கார முடியாது. எதனா ஒன்று பண்ணிக்கிட்டே தான் இருக்கும். எதனா ஒர்க் பண்ணிக்கிட்டே இருந்தால் தான் எனக்கு வந்து அந்த நிம்மதி இருக்கும். ஃபஸ்ட்டு இந்த இதுக்கு வந்து நான் சப்போஸ் சேல்ஸ் ஒரு கடையில் ஒர்க் பண்ணியிருந்தேன்னா இப்போ என்ன பண்ணியிருப்பேன், ஒரு 10,000 இல்லை 15,000 சேலரியாக வாங்கியிருப்பேன். இந்த அளவுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் இருந்திருக்காது. நிறைய பேர் எனக்கு சொன்னது, நீ சப்போஸ் ஒரு 2 டிகிரி முடிச்சு ஒரு இடத்துல கம்பெனியில் வேலைக்கு போயிருந்தா கூட ஒரு 50,000 தானே சம்பாதிச்சிருப்பேன். இந்த அளவுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிருக்காது இல்லையா? நல்ல இதுதான். என்னோட சொந்தக்காரங்கள்லாம் என்னைய சொன்னது அதுதான். ஓகே சார். இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸ்க்கும் அண்ட் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு நீங்கள் கொடுக்குற டிப்ஸ் என்ன? படிப்பு ரொம்ப முக்கியம். படிப்பு இல்லாமலாம் இல்லை. ஒரு டிகிரின்றது கண்டிப்பாக இருக்கணும். அவங்களோட ஃபீல்டு என்னன்னு அவங்க தான் டிசைட் பண்ணணும். அவங்களுக்கு எதுன்னு இல்லை இதுன்னு இல்லைங்க, எல்லாமே வந்து அவங்கவுங்களுக்கு என்ன தோன்றோ அதை செய்யணும். இதுன்னு இல்லை. பிஸ்னஸ் தான் எனக்கு இப்போ நான் அன்றைக்கி ரெடி ஓகேன்றதால கிளிக் ஆகி நல்லா வந்துட்டேன். ஆனால் படிப்பு இல்லைன்னு சொல்லிட்டு இன்னைக்கு கூட எனக்கு வருத்தம். அதனால் ஒரு டிகிரி, படிப்பு முக்கியம். மனுஷனோட டிகிரி முடிச்சுட்டு அவனோட ஃபீல்டு என்னன்னு அவங்களுக்கு தெரியும். ஒர்க் பண்ணுறேன்னா ஒர்க் பண்ணிட்டோம். ஆனால் ஃபீல்டில் வர வந்து ஃபீல்டு பண்ணால் இன்னும் எத்தனையோ பேர் எங்கள் ஃபீல்டில் இருக்கவங்க முக்கால்வாசி பேர் டிகிரி முடிச்சு வந்து வேறு தொழிலாம் பண்ணல. இதே தொழிலில் இம்போர்ட் கூட்ஸ் இறக்கி இது பண்ணி மெயின்டைன் பண்ணிட்டு இன்னும் நல்லா வளர்ந்துக்கிட்டே இருக்காங்க. எங்களுதுல நான் ஒன்றுமே கிடையாது, சும்மா இவ்வளோ தான். என்னோட பெரிய லெவல் எத்தனையோ பேர் இருக்காங்க. ஆனால் எல்லாருமே முக்கால்வாசி பேர் டிகிரி முடிச்சுட்டு லாஸ்ட்டில் வந்து இந்த ஃபீல்டில் தான் இருக்காங்க. நல்ல ஃபீல்டு தான். நல்லா அவங்களோட இது இருக்குது, எப்படி சொல்கிறதுன்னா ஒரு இன்ட்ரெஸ்ட், ஒரு பேஷன் இருக்கணும். சில பேர் ஐடியா இருக்கும். நீங்கள் வந்து இப்படி தான் இருக்குன்னா உங்களோட இதெல்லாம் நீங்கள் போயிட்டே இருங்க, யாருக்கோசம் இது பண்ணாரு. உங்களோட இது போய் வின் பண்ணிட்டு வந்துடலாம், இன்னும் வந்து இதெல்லாம் கிடையாது. சரி, இப்போ கவர்மெண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வந்து பெட்லாம் வந்து வளர்க்கக்கூடாதுன்னு சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் போட்டிருக்காங்க. ஸோ பேரட்லாம் வந்துட்டு நிறைய பேர் வாங்குறதுக்கு இப்போ பயப்படுறாங்க. ஸோ அவங்களுக்கு என்ன சொல்ல வரீங்க சார்? பச்சைக்கிளி பார்த்தீங்களா, அது வந்து பேண்டு, அது வளர்க்கக்கூடாது, அது தடை பண்ணியிருக்காங்க. அதனால் பச்சைக்கிளி இது பண்ணக்கூடாது. மற்றபடி லவ் பேர்ட்ஸ், பின்சஸ்ஸு, இந்த சன்கனூர் இதெல்லாம் வந்து நம்ம வளர்க்குறதா கூண்டில் வச்சு தான் வளர்க்கணும். இப்போ லவ் பேர்ட்ஸ் வந்து சப்போஸ் வெளியே போச்சுன்னு வைங்களேன், பின்சஸ் லவ் பேர்ட்ஸு காக்கிறவங்க கொத்தி சாவடிச்சிடும். அதை வந்து நம்ம கூண்டில் வச்சு தான் வளர்க்கணும். அது வந்து வெளியே பறக்கலாம் விட முடியாது. சரிங்களா? இது எல்லாமே நம்ம வீட்டில் வளர்க்குற பிராணிகள் தான். ஃபிஷ் எப்படியோ அதே மாதிரி தான் பேர்ட்ஸும். சரி, இவ்வளோ நேரம் எங்கள் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணி நீங்கள் இவ்வளோ இன்ஃபர்மேஷன் கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். நெக்ஸ்ட் வீடியோ வந்து நாங்கள் இன்னும் நிறைய எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். இந்த எல்லாமே எப்படி மெயின்டெனன்ஸ் பண்ணணும் அண்ட் வந்து இந்த கிளி நிறைய பெட்ஸ்லாம் நீங்கள் வச்சுருக்கீங்க, இதெல்லாம் எப்படி மெயின்டெனன்ஸ் பண்ணணும்னு கண்டிப்பாக நாங்கள் அடுத்த வீடியோவில் எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம் சார். தேங்க்யூ ஸோ மச். சாய் மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ்.